Hi friends, வணக்கம். வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக் ஐட்டம் பக்கர்வாடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லா சுவையும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்திராம்ஸ் பாக்கெட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுல பக்கர்வாடி விற்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கும். ஆனா இது நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இது வந்து 3 months வரைக்கும் ஈஸியா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதை 2 weeks வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, உப்பு தேவையான அளவு, வெல்லம் வந்து 2 பங்குனா, புளி வந்து 1 பங்கு எடுத்துட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் 1 டீஸ்பூன் தனியாவையும் நல்லா இலுப்பக்கரண்டியில ரோஸ்ட் பண்ணிட்டு இடிச்சு வச்சுக்கோங்க. அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். சுக்கு பொடி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா இஞ்சியை நல்லா துருவிட்டு அதையும் இலுப்பக்கரண்டியில ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு வெள்ளை எள்ளு வந்து 1 டீஸ்பூன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ஹாட் வாட்டரை நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியில் இந்த மாதிரி விட்டு ஒரு 15 minutes to 20 minutes வரைக்கும் கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 20 minutes ஆகிடுத்து. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா ஊறி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக இன்னும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் வாட்டர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோம். இப்போ வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்துடுங்க. வேணும்னா எக்ஸ்ட்ராவாக வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த புளிக்கரைசலை விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 to 4 minutes வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும். 4 minutesக்கு அப்புறம் இந்த புளிக்கரைசல் நல்லா கெட்டியாயிருக்கும் இந்த மாதிரி. இதில் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பொடி ஆட் பண்ணிப்போம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தனியாவும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதி விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க கொதிக்க நல்லா வற்றும். ஒரு மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நிறுத்திடலாம் அடுப்பை. பாருங்கள், நல்லா சூப்பராக திக்காக எடுத்து நான் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளு, செசமி சீட்ஸ் அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம 3 weeks வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எந்த சாட் ஐட்டம்ஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர சாண்ட்விச், பர்கர் அந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸோட வேணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பக்கர்வாடிக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஓமத்தை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலான ஆயில் தான். இந்த அளவுக்கு ஆயில் விட்டால் தான் நம்மளோட பக்கர்வாடி வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி கையால் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதில் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. நான் இந்த கப்பால் 1 கப்பு தான் மைதா மாவை ஆட் பண்ணேன். ஸோ இந்த கப்போட மெஷர் வந்து 250 ml. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மாதிரி ஸ்டிஃபான டோவாக ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தா தெரியும், நல்லா ஸ்டிஃபான டோவாக ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பூரி மாவு மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம டோ ரெடி ஆகிடுது. இதுக்கு டோட்டலாக நான் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்னா 1/4 கப் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டோவை 20 minutesக்கு ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பக்கர்வாடிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கான மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன், செசமி சீட்ஸ் எள்ளு வந்து 2 டேபிள் ஸ்பூன், டெசிகேட்டட் கோகோனட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் நார்மல் தேங்காயை இலுப்பக்கரண்டியில் வெறும் அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க.
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். சோம்பு இல்லைன்னா சோம்பு பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுக்கு பொடி வந்து 1/2 டீஸ்பூன். சுக்கு இல்லைன்னா இஞ்சியை இந்த மாதிரி துருவிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜார்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல பொடியாக ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த பொடியோட ஃப்ளேவர் வந்து அப்படியே நூடுல்ஸ் பேக்கெட்டில் வரும் இல்லையா, டேஸ்ட் மேக்கர், அதோட ஃப்ளேவர்லேயே செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் இதை நூடுல்ஸ்க்கு எந்த சப்ஜீஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிரேவி எது பண்ணாலும் இந்த பொடியை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருக்கும். இதை நிறைய நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாவு இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி மெலிசாக ரோல் பண்ணிக்கலாம். வேணும்னா மாவு கூட நீங்கள் தொட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் மாவை தூவிக்கிறேன். 2 சைடுமே இந்த மாதிரி தூவிட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இல்லாட்டினா ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் ரோல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்கிற டாமரின் சட்னி இருக்கு இல்லையா, ஸ்வீட் சட்னி, அதை இந்த மாதிரி 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு 2 சைடுக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சைட்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற இடம் எல்லாத்துலேயுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா அப்ளை பண்ணணும்னு இல்லை, ஓவராலாக 1 டீஸ்பூன் அப்ளை பண்ணால் போதும். ஸோ சைட்ஸ் மட்டும் நான் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த சைட்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணியை வச்சு இந்த மாதிரி தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து பொறுமையாக சின்னதாக ரோல் பண்ணிக்கோங்க. நார்மல் பக்கர்வாடியை இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணாமல் ஃபுல்லாகவே அப்படியே பண்ணுவாங்க. நம்ம இங்கே மினி பக்கர்வாடின்றனால சின்னதாக ரோல் பண்ணிக்கிறோம். 2 எண்ட்ஸையும் இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஹாஃபையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே ரெடி பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொன்றையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2மே கட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றையாக எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வச்சுருங்க. இது வந்து பசங்களில் கூட நீங்கள் என்கேஜ் பண்ணலாம். சின்ன பசங்களாக இருந்தால் அவங்கள வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இங்கே வைக்க சொன்னால் அவங்க ஆசையாக பண்ணுவாங்க. ஸோ அவங்கள கூட என்கேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சிடலாம். இதை நல்லா ஃபேன் காற்றுல ஒரு 1/2 an hour கிட்ட நல்லா காய விடுங்க. அந்த டாமரின் சட்னிலாம் நல்லா காஞ்சி ரெடி ஆகணும். ஸோ இப்போ ஓவராலாக 250 கிராமுக்கு எனக்கு 2 தட்டு நிறைய கிடச்சிருக்கு. நல்லா இந்த மாதிரி காஞ்சு போய் கையிலே ஒட்டாத மாதிரி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயிலில் ரெடி பண்ணிப்போம். ஆயில் வந்து மீடியம் ஹாட் ஆயிலாக இருக்கணும். ஸோ மீடியம் ஹாட் ஆயில் ஆனதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு பக்கர்வாடியை போட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கீழே போய் செட்டில் ஆகணும். லைட்டாக தான் பபிள்ஸ் வரணும். இது வந்து நல்ல கரெக்டான ஆயில் பதம். ஸோ இந்த ஸ்டேஜில் எல்லா பக்கர்வாடிஸையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக போடாதீங்க, ஓரளவு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப சூடான ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா உள்ளே இருக்கிற டாமரின் சட்னி வந்து கசப்பாகிடும். அதுக்கப்புறம் மேல் லேயர் வந்து சீக்கிரமாகவே ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். அது ரொம்ப நல்லாவே இருக்காது, கசப்பாக இருக்கும். அப்பப்போ வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே எடுத்துடலாம். ஸோ கிறிஸ்பியான பக்கர்வாடி சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஆயிலில் நல்லா. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 months வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கர்வாடி செய்யறச்சு ஒரு சில விஷயம் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும். முதல்ல மாவு வந்து நல்லா ஸ்டிஃபாக பிசைஞ்சுக்கோங்க, லூஸாக பிசையக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து மீடியம் ஹாட் ஆயிலாக இருக்கணும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்வீட் சட்னி, மசாலா பவுடர் இதெல்லாம் வந்து முன்னா நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் பண்ணுறச்சேவே கொஞ்சம் ஜாஸ்தியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே காலி ஆகிடும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.